சூட்சோ டிவி அதிசய முட்டைகள். வணக்கம். இன்னைக்கு நாம கத்துக்க போறது நம்ம சூரிய குடும்பத்தை பத்தியும் கிரகங்களை பத்தியும் தான். கிரகங்கள்னா என்ன ஹார்லோ அவர்களே? கிரகம்னா விண்வெளியில இருக்கிற மிகப்பெரிய வட்டமான ஒரு இடம். அந்த கிரகம் சூரியனை சுத்தி வரும். இந்த சூரிய குடும்பத்துல என்ன இருக்குன்னா சூரியன், அப்புறம் இந்த கிரகங்கள், அதாவது 8 கிரகங்கள் இந்த சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. என்ன எடுங்க. நன்றி. நாம இந்த முட்டையை திறக்கலாம். திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! இது என்ன ஹார்லோ அவர்களே? இந்த கோளுக்கு பேரு தான் புதன் கிரகம். இருக்கிற மத்த 8 கிரகங்கள்லயே இந்த புதன் கிரகம் தான் ரொம்ப சின்னது. ஆனா வேகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகம் தான் ரொம்ப வேகமானது. இத சொல்லி பார்க்கலாமா? எங்க சொல்லுங்க. புதன் கிரகம். என்ன எடுங்க. நன்றி. இந்த முட்டையை திறக்கலாமா? திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! அடேங்கப்பா, இந்த கிரகம் பிரகாசமாவும் மின்னிக்கிட்டே இருக்குது ஹார்லோ அவர்களே. ஆமா, இதுக்கு பேரு வெள்ளி கிரகம். இத விடிகாலை நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க. வெள்ளி கிரகம் தான் ரொம்ப சூடான கிரகம். சூரியனுக்கும் நிலவுக்கும் அப்புறம் இந்த கிரகம் தான் ரொம்ப பிரகாசமானது. மறுபடியும் சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. வெள்ளி கிரகம். என்ன எடுங்க. நன்றி. இதோ நண்பர்களே, இப்பவே இதை திறக்கிறேன். சர்ப்ரைஸ்! இந்த கிரகத்துக்கு பேரு பூமி. பூமியா? ஆமா, பூமி தான் மனிதர்களும் மத்த உயிரினங்களும் வாழற இடம். இந்த ஒரு கிரகத்துல மட்டும்தான் உயிர்களால வாழ முடியும். 70% தண்ணீரால சூழப்பட்டதுனால இந்த பூமிக்கு இருக்கிற இன்னொரு பேரு நீல கிரகம். அந்த வெள்ளி கிரகம் இந்த பூமியோட சகோதரி கிரகம்னு கூட சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்க ஹார்லோ அவர்களே? ஏன்னா அந்த 2 கிரகங்களுக்கும் இருக்கிற அளவும் எடையும் அதை உருவாக்கி இருக்கிற துகள்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. பூமி. என்ன எடுங்க. ரொம்ப நன்றி. இத திறந்து பார்க்கலாம். திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! இது என்னது? இது சிவப்பு நிறமா இருக்கே ஹார்லோ அவர்களே. இந்த கிரகத்துக்கு பேரு செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் தான் 2வது சின்ன கிரகம். இது சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால இந்த கிரகத்தை சிவப்பு கிரகம்னு சொல்லுவாங்க. எங்க மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. செவ்வாய் கிரகம். என்ன எடுங்க.
திறக்கலாம். திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! அற்புதமா இருக்கு. அளவுலயே இது பெருசா இருக்கு. ஆமா, இதுதான் வியாழன் கிரகம். வியாழன் கிரகம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய கிரகம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் பிரம்மாண்ட கிரகம். அது எந்த அளவுக்கு பெருசுன்னா மத்த எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஆச்சரியமா இருக்கே. மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? எங்க சொல்லுங்க. வியாழன் கிரகம். என்ன எடுங்க. நன்றி. இந்த முட்டையை திறக்கலாமா? திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! பிரமாதம்! இந்த கிரகத்துக்கு அழகான ஒரு வளையம் சுத்தி இருக்கே. ஆமா, இந்த கிரகம் தான் சனி கிரகம். சனி கிரகம் தான் இதுல 2வது பெரிய கிரகம். அத சுத்தி பிரகாசமான வளையம் இருக்கிறதுனால இதுதான் ரொம்ப அழகான கிரகமும் கூட. கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கு. இத மறுபடியும் சொல்லலாமா? சொல்லுங்க. சனி கிரகம். என்ன எடுங்க. நன்றி. இந்த முட்டையை திறந்து பார்க்கலாம். திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! இது என்ன ஹார்லோ அவர்களே? இந்த கிரகத்துக்கு பேரு யுரேனஸ். இந்த கிரகம் தான் ரொம்ப குளுமையான கிரகம். அது நீலம் மற்றும் பச்சை நிறத்துல இருக்கும். எதுவும் இல்லாம வெற்று கிரகமா இருக்கும். இதோட பேரை சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. யுரேனஸ். நன்றி. சரி தோழர்களே, இதையும் திறந்து பார்க்கலாம். திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். சர்ப்ரைஸ்! அடேங்கப்பா, இந்த கிரகம் ஒளிமயமான நீல நிறத்துல இருக்கு ஹார்லோ அவர்களே. இந்த கிரகத்துக்கு பேரு நெப்டியூன். நெப்டியூன் தான் சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கிற கிரகம். அதனால தான் இதுவும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த சூரிய குடும்பத்திலேயே இதுதான் கடைசி கிரகமாவும் இருக்குது. இதையும் சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. நெப்டியூன். சரி தோழர்களே, நாம என்ன கத்துக்கிட்டோம்? இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கிரகங்களை பத்தி கத்துக்கிட்டோம். அதோட வரிசைய சூரியன்ல இருந்து இருக்கிற தொலைவை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அத மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்க. புதன் கிரகம், வெள்ளி கிரகம், பூமி கிரகம், செவ்வாய் கிரகம், வியாழன் கிரகம், சனி கிரகம், யுரேனஸ், நெப்டியூன். புதன் கிரகம் தான் சூரியனுக்கு அருகாமையில இருக்கிறது. அதே நேரம் நெப்டியூன் சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கிற கிரகம். தெளிவா சொன்னா இன்னைக்கு நாங்க இதை தான் கத்துக்கிட்டோம். புதன் கிரகம் ரொம்ப சின்ன கிரகம். வெள்ளி கிரகம் சூடான கிரகம். பூமி இந்த நீல நிற கிரகத்துல தான் எல்லா உயிர்களுமே வாழ முடியும். செவ்வாய் கிரகம் இது சிவப்பு நிறத்துல இருக்கும். வியாழன் கிரகம் அளவுல பிரம்மாண்டமா இருக்கும். சனி கிரகம் தன்னை சுத்தி இருக்கிற வளையத்தினால அழகா இருக்கும். யுரேனஸ் குளுமையான கிரகம். நெப்டியூன்
சூரிய குடும்பத்திலேயே இதுதான் கடைசி கிரகம். ரொம்ப பிரமாதம் குழந்தைங்களா. வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. இந்த அருமையான நேரத்துக்காக ரொம்ப நன்றி ஹார்லோ அவர்களே. நாங்க இங்க மறுபடியும் வந்து நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நாம மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு வாங்க தோழர்களே.